தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சான நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 30 to 34 முடிய உள்ள வசனம். இயேசு தன்னுடைய சீடர்களை 20 நற்செய்தி பணிக்கு அனுப்பினார். அவர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்தவற்றையும் கற்பித்தவற்றையும் போதித்தவற்றையும் அவர் பெருமையாக இயேசுவிடம் கூறுகின்றார்கள். அப்போது இயேசு, நீங்கள் களைப்பாயிருப்பீர்கள், அதனால் தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று அனுப்புகின்றார். அனுப்புவது மட்டுமல்லாமல் அவர்களை அவரே கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அப்போது இதை கேள்விப்பட்ட மக்கள் கால்நடையாகவும் விலங்குகள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்கு முன்னால் வந்து சேருகின்றார்கள். இவர்களை கண்ட இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல் இருப்பதை கண்டு அவர்களுக்கு அங்கு போதிக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இந்த நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், இங்கு இயேசு எந்த புதுமையும் செய்யவில்லை, யாரையும் குணமாக்கவில்லை, யாரையும் நோய் பிடித்தவர்களை நோய்களை ஓட்டவில்லை, பேய்களை ஓட்டவில்லை, உணவு அளிக்கவில்லை, மாறாக எந்த ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு போதிக்கின்றார். அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இறைவார்த்தையின்படி வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் எதன் மீது கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு நீதி நெறியையும் தர்மத்தையும் சிந்தனைக்குரிய அறிவையும் தர வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கின்றார். அதாவது ஒரு ஜப்பானிய பழமொழி சொல்லப்படுகிறது அல்லவா, மீனை கொடுப்பதற்கு பதிலாக தூண்டிலை கொடுப்பது. அதுபோலதான் இயேசு இங்கு புதுமைகள் செய்வதற்கு பதிலாக அவர்கள் இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ அவர்களுக்கு வழிவகை செய்கின்றார், அறிவுரை கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இதே அறிவுரையை தான் ஒவ்வொரு நாளும் இந்த நற்செய்தி மூலமாகவும் நமக்கு இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் கூறிய அந்த அறிவுரையின்படி வார்த்தையின்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, ஓய்வெடுப்பது என்பது இறைவனோடு இணைந்திருப்பது, இறை சித்தத்தின்படி வாழ்வது, இறைவையும் நம்மையும் இணைக்க ஒரு பாலமாக இருப்பதுதான் இந்த ஓய்வெடுப்பது. இதை நாம் ஜெபத்தில் பயன்படுத்துவோம், இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.